அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு ஜூலை 6ஆம் தேதி, அதாவது வர திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. சீக்கிரமா முன்பதிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நன்றி உணர்வு நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாத்துகிறது? இன்று நாம் பேச போகும் தலைப்பு ரொம்ப எளிமையானது. ஆனா அதே சமயத்துல உண்மையா நம்மளோட லைஃப்ல நம்ம இதை நடைமுறைப்படுத்தினா வாழ்க்கையோட தரத்தையே எவ்வளோ அழகாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு எதிரொலி. அதாவது ஒரு மலைப்பகுதியில் நின்று நீங்கள் நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு கத்தி பாருங்களேன், அதே வார்த்தை உங்களுக்கு திரும்பி வரும், நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு. அதே சமயத்தில் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவே தான் உங்களுக்கு திரும்பி வரும். அப்போது மலைக்கு என்ன உங்கள் மேலே கோவமா இல்லை ரொம்ப பாசமா? ரெண்டுமே இல்லை. இது வெறும் எதிரொலி இல்லையா? அதுதான் அது அப்படியே திருப்பி கொடுக்குது. அது போலதான் இந்த வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சமும் நாம உள்ளுக்குள்ள வைத்திருப்பத பல மடங்கு பெரிதாக்கி நமக்கே திருப்பி கொடுக்கறது தான் இந்த பிரபஞ்சம். ஸோ உள்ளுக்குள்ள எதை வச்சுக்கணுங்கிறத ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வுனா என்ன? நன்றி உணர்வு அப்படிங்கிறது வெறும நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை. என்கிட்ட இருப்பத உணர்வது, அதோட மதிப்பை உணர்வது, அதை ஒரு பரிசா இறைவனுடைய ஒரு பொக்கிஷமா ஏத்துக்கொள்ளுது. நம்மள பல பேர் வாழ்க்கைய இப்படி தாங்க வாழறோம். என்ன தெரியுமா? இல்லாததை பத்தி யோசிப்போம் இல்லையா? எதை இழந்துட்டோமோ அதை பத்தி அதிகமா யோசிப்போம். அதுவும் இல்லையா, மற்றவங்க கிட்ட இவ்வளோ இருக்குதே அப்படிங்கிறத பத்தி யோசிப்போம். ஆனா ஒருபொழுதும் நம்ம கிட்ட இருக்கிறத பத்தி நினைக்கிறதே இல்லை. அதனாலதான் நமக்கு மன நிறைவுன்னு ஒண்ணு வர்றதே இல்லை. ஏன் தெரியுமா மனுஷன் சந்தோஷமா இல்லை? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 10 வருஷம் முன்னாடி நீங்க விரும்பிய வாழ்க்கையில எவ்வளவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம், வீடு கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கலாம், கார் வாங்கியிருப்பீங்க, பைக் வாங்கியிருப்பீங்க, மொபைல் வாங்கியிருப்பீங்க, இன்னும் என்னலாமோ. ஆனா அப்போ நீங்க நினைச்ச அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா? இதெல்லாம் வாங்கிட்டா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிரும்னு நினைச்சீங்களே, இப்போ இதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, இப்போ இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா முக்காவாசி எல்லாரோட பதில் இல்லைங்கிறதா தான் இருக்கும். அப்படி யாராவது எனக்கு கிடைச்சது சந்தோஷம் அப்படின்னா உண்மையிலே நீங்க நிறைவான மனிதர்கள் தான். இல்லைன்னு சொல்றவங்களுக்கான பதில நம்ம பார்ப்போம். இல்லைங்க எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா மனசு எப்போதுமே அடுத்த ஒரு குறைய தேடும். அதனாலதான் நன்றி உணர்வு அப்படிங்கிறது மனச இந்த நிகழ்காலத்துக்கு கொண்டு வர ஒரு சக்தியா இருக்குதுங்க. நன்றி சொல்லி பாருங்களேன். இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லும் பொழுது உங்க மனசு இந்த பிரசன்ட்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் ஒரு எதிரொலி. அதாவது நாம எந்த உணர்வுல வாழறோமோ அதே உணர்வை வாழ்க்கை நமக்கு பெருசாக்கி நமக்கே திருப்பி கொடுக்கும். நீங்க எப்போதுமே என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கவனம் முழுவதும் உங்ககிட்ட இல்லாததை பத்தி தான் இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருந்தாலும் உங்க கண்ணுக்கு அது தெரியாம போயிடும். உதவிகள் உங்களை நோக்கி வந்தாலும் உங்களுக்கு அது தெரியாது. அன்பு கிடைச்சாலும் நம்மளால உணர முடியாது. உங்களோட எண்ணங்களை இப்படி மாத்தி பாருங்களேன். என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க மனசு அமைதியாகுது. அமைதியான மனசுல நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை வரும். நல்ல முடிவுகள் நல்ல வாழ்க்கையை உருவாக்குதுங்க. இதுதான் பல பேர் பிரபஞ்சத்தின் அதிசயம்னு சொல்றாங்க. உண்மையில அது நம் மனசோட மிகப்பெரிய மாற்றம் தான் நான் சொல்லுவேன். நன்றி உணர்வு வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. இது தெரியுமா உங்களுக்கு? ஒரு விவசாயியை நினைச்சு பாருங்களேன். அவரு விதைச்ச உடனே எதுவுமே முளைக்காது அப்படின்னு தினமும் அவரு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அவரு சரியா தண்ணி ஊத்த மாட்டாரு, கவனிக்க மாட்டாரு, கடைசியில அந்த பயிரே கெட்டு போயிடும். ஆனா அதே விவசாயி ஒரு விதைய விதைச்சிட்டு இது நல்லா வளரும் அப்படின்னு நம்பி அக்கறையோட அதுக்கு தண்ணி ஊற்றி அதை சரியான விளைச்சலுக்கு உட்படுத்தினா அதோட விளைச்சலும் அதிகமாகும். ஸோ நம்பிக்கை மட்டும் விளைச்சலை உருவாக்கல, நம்பிக்கையோட கூடிய செயல் தான் அவருக்கு அந்த விளைச்சலை உருவாக்கி கொடுத்தது தானே. அதே போலதான் நன்றி உணர்வு அப்படிங்கிற நல்ல செயல்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கும் நம் வாழ்க்கையில் நல்ல விளைச்சல்கள் உருவாகுகிறது. நன்றி உணர்வு உறவுகளை மாற்றுகிறது. நன்றி உணர்வும் இது போலத்தான் உயிர்களை வளர்க்கும். நன்றி உணர்வு நம்மளோட உடலையும் மாற்றும்.
மன அழுத்தம் அதனால குறையும், தூக்கம் வரும், மனசு நிம்மதியாகும், ஹார்மோன் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த நன்றி உணர்வால மாற்றப்படும். அதனாலதான் தினமும் கொஞ்ச நேரமாவது நம்மளோட உடம்புக்கு நம்ம நன்றி சொல்லணும், நம்ம மனசுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு தினமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினமும் நன்றி உணர்வோட வாழும் மனிதர்கள் வாழ்க்கைய வேறு விதமாவே அனுபவிக்கிறாங்க. ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு முதியவர் தினமும் காலையில எழுந்த உடனே நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காராம். தினமும் எந்திரிச்சு நன்றி இறைவா நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காராம். ஒரு நாள் ஒருத்தர் கேக்குறாரு, நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒண்ணுமே உங்ககிட்ட இல்ல, எதுக்கு எந்திரிச்ச உடனே எதுக்கும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இறைவருக்கு, உங்களுக்கு என்ன அப்படி உங்களை கோடீஸ்வரனா வாழ வச்சுட்டாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் இன்னும் உயிரோட இருக்கனே, என் கண்ணு பாக்குது, காது கேக்குது, என்னால நடக்க முடியுது, சாப்பிட முடியுது, அன்பு செலுத்த எனக்குன்னு சில பேர் இருக்காங்க, இதற்கே நான் நன்றி நிறைய சொல்லணும் இல்லையா அப்படின்னு அவர் சொன்னாராம். அவருடைய அந்த செல்வம் அப்படிங்கிறது பணத்துல இல்லைங்க, அவருடைய செல்வம் அப்படிங்கிறது அவர் பார்க்கிற பார்வையில இருந்தது. ஒவ்வொரு இரவும் தூங்க செல்வதற்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்களேன். ஒரு பேப்பரை போட்டு ஒரு நோட்டை போட்டு எழுதுங்களேன். அது பெரிய விஷயமா தான் அப்படி இருக்கணும், இல்லாத ஒரு சாதிச்ச விஷயமா தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. ஒரு சின்ன ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிச்சிருக்கலாம், இல்ல ஒரு நல்ல உணவு உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், இல்ல இன்னைக்கு மழை வந்தது அதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லிக்கலாம், நம்மளை எவ்வளவு குளுமைப்படுத்துது, சந்தோஷப்படுத்துதுல, இல்ல ஒரு நல்ல நியூஸை கேட்டிருப்பீங்க. இப்படி உங்களுக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்த தினமும் படுக்க போகும் பொழுது 3 வரிகளாவது எழுதி வச்சுட்டு படுக்க போங்க. 30 நாட்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட மனசுல வர மாற்றத்தையும் உங்க வாழ்க்கையில வர மாற்றத்தையும் கண்டிப்பா உங்களால உணர முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, என்னால கிளாஸ்லாம் சேரணும், ஜாயின் பண்ண முடியல, எனக்கு பணம் கட்ட முடியல, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒவ்வொருத்தரும் நம்ம மனதை தொட்டு கேட்டு பார்த்தோம்னா தெரியும், உண்மையிலேயே நம்மளால கட்ட முடியாதா? அளவுக்கு அதிகமான பணம் அப்படிங்கிறது வேற, நான் சொல்றது நம்மளால முடிந்த விஷயமா முடியாத விஷயமான்றது முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கு, என்ன தெரியுமா? எங்கேயாவது ஏதாவது ஃப்ரீயா கிடைக்காதா, எங்கேயாவது யாராவது இலவசமா கொடுக்க மாட்டாங்களா, நானே கஷ்டப்படுறேன். உலகத்துல எல்லாருமே தாங்க கஷ்டப்படுவாங்க, யாருக்குமே போதும் அப்படிங்கிறது நிறையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை, எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை உண்மையிலேயே செய்ய முடியலையா, இல்ல நம்ம அப்படியே பழக்கப்பட்டு எல்லார்கிட்டையும் நம்ம அப்படியே கேட்டு நம்ம அப்படி மாறிட்டோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி செலுத்தும் பொழுது இன்னும் அதிகமான விஷயங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயத்தை ஈர்த்துக்கணும், அதுக்காக நன்றி சொன்னா நமக்கு இது கிடைச்சிரும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நன்றி சொன்னா பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி நன்றி 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 நன்றின்னு ஒரு எந்திரத்தை போல சொல்றது இல்ல. நன்றி உணர்வு அப்படிங்கிறது நம்ம மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நம்ம ஆன்மாவை மாற்றும். நம்ம மாறும்போது நம்ம பார்க்கிற பார்வை மாறும். பார்வை மாறும்போது நம்மளோட செயல்களும் மாறும். நம்ம செயல்கள் மாறும் பொழுது வாழ்க்கையோட விளைவுகள் எல்லாமே மாறுங்க. அதனாலதான் இந்த பிரபஞ்சம் நான் சொன்ன ஒரு எதிரொலி அப்படின்னு, நீங்க எதை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அதை 10 மடங்கா திருப்பி உங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கை எப்போதுமே நமக்கு 2 பட்டியல்களை தருகிறது. என்ன தெரியுமா? ஒண்ணு இருக்கிறது, இன்னொன்னு இல்லாதது. எதை நம்ம தினமும் படிக்கிறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தை முடிவு செய்யும். இல்லன்னு படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இல்லன்றத மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். என்கிட்ட நிறைய இருக்கு, கொடுத்துருக்கிற அத்தனை விஷயங்களுமே முதல்ல எனக்கு நிறைவானதா இருக்கு, இறைவன் எனக்கு எத்தனையோ அற்புதமான விஷயத்த கொடுத்துருக்காரு. நான் சொன்ன மாதிரி நமக்கு பேச முடியுது, பார்க்க முடியுது, சிரிக்க முடியுது, நிறங்களெல்லாம் கண்களால பார்த்து ரசிக்கிறோம், சாப்பிட்டா ஜீரணமாகுது. இப்படி எத்தனையோ இருக்கிற விஷயங்களை நம்ம ரசிச்சு உணர்ந்து நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னும் சில காலங்கள்ல எவ்வளவு உயர்தரமா மாறுதுங்கிறத நீங்க பாப்பீங்க. நன்றி உணர்வு அப்படிங்கறது இல்லாததை பத்தி பேசுறது இல்ல, இருக்கிறதோட மதிப்பை உணர்றதுதான் நன்றி உணர்வு. இது நம்மளோட ஆணவத்தை குறைச்சிரும், அதே சமயத்துல நம்மளோட அமைதியை அதிகப்படுத்தும், அன்பை வளர்க்கும், நிறைய வாய்ப்புகளை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும், வாழ்க்கையே நிறைவா உணர செய்யும். இன்னைக்கு இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செய்யுங்க. காலையில எழுந்த உடனே ஒரே ஒரு நிமிஷம் நன்றி அப்படிங்கிற உணர்வை மனதார உங்களுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நினைச்சு பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி தூங்க போகும்போதும் இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை ஒரு நோட்லயோ பேப்பர்லயோ எழுதிட்டு
எழுதுறது ரொம்ப பெஸ்ட். ஸோ எழுதிட்டு இந்த ஒரு நாளுக்கு நன்றி சொல்லி நீங்க தூங்க ஆரம்பிங்க. இந்த நன்றி சொல்ற இந்த நிமிடங்கள் உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்த ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க எதை அனுப்புறீங்களோ அதை பல மடங்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரப்போகுது. நன்றி உணர்வை தானே இப்ப நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. அதே நன்றி உணர்வை மிக பெரிதாக அதிகமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செல்வங்களாகவும் நீங்கள் கேட்ட விஷயங்களாகவும் நிச்சயமாக திருப்பி கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, குறைகளை அனுப்பக்கூடாது, நன்றியை அனுப்புங்க. பயத்தை அனுப்பாதீங்க, நம்பிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புங்க. வெறுப்பு அனுப்பாதீங்க, அன்பு அனுப்புங்க. அப்போ வாழ்க்கையும் அதையே உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.